आज उसका शिलान्यास हुआ है। इस एक प्रोजेक्ट में 7,000 करोड़ रुपए का इन्वेस्टमेंट होगा। 900 करोड़ रुपए के कई प्रोजेक्ट्स का आज लोकार्पण हुआ है। इसके अलावा आज अलग अलग पोर्ट पर करीब 2,500 करोड़ रुपए के 13 नए प्रोजेक्ट्स का भी यहां से शिलान्यास हुआ है। मैरीटाइम सेक्टर के इस कायाकल्प से तमिलनाडु के लाखों लोगों को फायदा होगा। यहां के नौजवानों के लिए रोजगार के नए अवसर बनेंगे। நண்பர்களே, இந்த தேசம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது. நமது இந்த வளர்ச்சியடைந்த பாரதத்திலே வளர்ச்சியடைந்த தமிழ்நாட்டின் பங்களிப்பு அதிக மகத்துவம் வாய்ந்தது. ஈராண்டுகளுக்கு முன்பாக நான் கோயம்புத்தூருக்கு வந்திருந்த வேளையிலே சிதம்பரனார் துறைமுகத்தின் சரக்குகள் கையாளும் திறனை அதிகரிக்கும் பொருட்டு பல திட்டங்களை தொடக்கி வைத்திருந்தேன். துறைமுகத்தை கப்பல் போக்குவரத்தின் ஒரு பெரிய மையமாக மாற்றியே தீருவேன் என்று அப்போதே நான் வாக்களித்து சென்றேன். இன்று அந்த உத்தரவாதம், இன்று அந்த கேரண்டி நிறைவேறி இருக்கிறது. வாவு சிதம்பரனார் துறைமுகம் துறைமுகத்திற்கு வெளியேயான சரக்கு கப்பல் முனையத்திற்காக வெகு காலமாக காத்திருக்கிறது. இன்று அதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு திட்டத்தில் மட்டும் 7,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட இருக்கிறது. 900 கோடி ரூபாய் மதிப்பிலான பல திட்டங்களும் கூட இன்று மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றை தவிர இன்று பல்வேறு துறைமுகங்களில் கிட்டத்தட்ட 2,500 கோடி ரூபாய் பெறுமானம் உள்ள 13 புதிய திட்டங்களும் இங்கே அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கின்றன. கடல் வாணிபத்திற்கு அளிக்கப்பட்டிருக்கும் இந்த புத்துயிர் மற்றும் புதுத்தெம்பு காரணமாக தமிழ்நாட்டின் லட்சக்கணக்கான பேர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். இங்கே இருக்கும் இளைஞர்களுக்கு வேலைக்கான புதிய சந்தர்ப்பங்கள் உருவாகும். साथियों, मुझे तमिलनाडु की जनता को और देश की जनता को एक सत्य बताना जरूरी है और बड़े दुख के साथ सत्य कड़वा होता है, लेकिन सत्य जरूरी भी होता है। मैं सीधा सीधा आरोप लगाना चाहता हूं यूपीए सरकार पर। ये सारे जो प्रोजेक्ट मैं आज लेके आया हूं, ये दशकों से यहां के लोगों की मांग थी। आज जो यहां सत्ता में बैठे हैं, वे लोग उस समय दिल्ली में बैठे थे, सरकार चलाते थे, ये डिपार्टमेंट चलाते थे, लेकिन उनको आपके विकास की परवाह नहीं थी। बातें तमिलनाडु की करते हैं, लेकिन तमिलनाडु की भलाई के लिए
कदम उठाने की हिम्मत नहीं थी। आज ये आपका सेवक तमिलनाडु की धरती पर तमिलनाडु का नया भाग्य लिखने के लिए एक सेवक बनकर के आया है। நண்பர்களே, இன்று ஒரு கசப்பான உண்மையை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். உண்மை கசப்பாக இருக்கலாம், ஆனால் அதன் உண்மைத்தன்மை மிகவும் சத்தியமானது. நான் நேரடியாக யூபிஏ அரசாங்கத்தின் மீது நான் குற்றச்சாட்டை முன்வைக்க விரும்புகின்றேன். பல தசாப்தங்களாக இங்கே இப்போது அரங்கேறிக் கொண்டிருக்கின்ற இந்த நலத்திட்டங்கள் இவை வெறும் கோரிக்கைகளாக மட்டுமே இருந்து வந்தன. இவை நிறைவேற்றப்படாமலேயே இருந்தன. ஆனால் இன்று உங்களுடைய சேவகன், பிரதம சேவகனாக நான் இங்கே உங்களுடைய விருப்பங்களை, உங்களுடைய கோரிக்கைகளை, அந்த கனவுகளை நனவாக்க உங்கள் முன்பே வந்திருக்கின்றேன். साथियों, आज भारत की पहली हाइड्रोजन फ्यूल फेरी को भी लॉन्च किया गया है। ये फेरी जल्द ही काशी में गंगा नदी में चलना शुरू हो जाएगी। ये एक तरह से तमिलनाडु के लोगों का काशी के लोगों को बहुत बड़ा उपहार है। और काशी और तमिलनाडु का नाता मैं पिछले दिनों काशी तमिल संगम में जो ऊर्जा देखता हूं, जो भक्ति देखता हूं, जो भारत के प्रति प्यार देखता हूं, तो काशी के लोग और काशी जाने वाला हर कोई देशवासी जब इस फेरी में बैठेगा तो उसको तमिलनाडु भी अपना लगेगा। आज बीओसी पोर्ट पर डिसैलिनेशन प्लांट, ग्रीन हाइड्रोजन प्रोडक्शन और बंकरिंग फैसिलिटीज का भी आरंभ हुआ है। इन प्रोजेक्ट से तूतुकुड़ी और तमिलनाडु ग्रीन एनर्जी और सस्टेनेबल डेवलपमेंट का एक बड़ा सेंटर बनेगा। आज दुनिया सुरक्षित भविष्य के लिए जिन विकल्पों की ओर देख रही है, तमिलनाडु उसमें बहुत आगे जाएगा। நண்பர்களே, ஹைட்ரோஜன் மூலம் இயங்கும் பாரதத்தின் முதல் மக்கள் பயணப் படகு இன்று தொடங்கப்பட்டிருக்கிறது. காசியின் கங்கை ஆற்றின் மீதும் இந்த பயணப் படகு வெகு விரைவிலேயே தன்னுடைய பயணத்தை தொடங்க இருக்கிறது. உங்களிடம் ஒரு விஷயத்தை தெரிவிக்க விரும்புகிறேன் நண்பர்களே. சில நாட்கள் முன்பாக காசியிலே காசி தமிழ் சங்கமத்தில் பங்கெடுத்து உரையாற்றக்கூடிய நற்பேறு எனக்கு கிடைத்தது. இப்பொழுது இங்கே தொடங்கப்பட்டிருக்கின்ற இந்த ஹைட்ரோஜன் படகானது காசியின் கங்கை ஆற்றிலே இது பயணிக்கும் காலத்திலே தமிழ்நாட்டிற்கும் காசிக்கும் இடையே இருக்கக்கூடிய நான் பார்த்து அனுபவித்த அந்த நல்ல உறவு மேலும் ஆழப்பட இருக்கின்றது என்பதை இந்த வேளையிலே மட்டற்ற மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.
இது ஒரு வகையிலே காசிவாசிகளுக்கு, என்னுடைய தொகுதிவாசிகளுக்கு தமிழ்நாட்டு மக்கள் அளிக்கும் நற்கொடையாகும். வஉசி துறைமுகத்திலே உவர் நீரை குடிநீராக மாற்றும் ஆலை, பசும் ஹைட்ரஜன் தயாரிப்பு மற்றும் பங்கரிங், அதாவது எரிபொருள் நிரப்பும் வசதிகளும் இன்று தொடங்கப்பட்டிருக்கின்றன. இந்த திட்டங்களால் தூத்துக்குடியும் சரி, தமிழ்நாடும் சரி, பசுமையாற்றல் மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான ஒரு மிகப்பெரிய மையமாக மாறும். பாதுகாப்பான எதிர்காலத்திற்கான எந்த மாற்றுக்களின் திசையை நோக்கி இன்று உலகம் பார்க்கிறதோ அவற்றில் தமிழ்நாடு மிகவும் முன்னேறிய நிலையிலே பயணிக்கும். साथियों, मैरीटाइम सेक्टर के साथ ही आज यहां रेल और रोड से जुड़ी कई विकास परियोजनाओं की भी शुरुआत हुई है। रेल लाइन के इलेक्ट्रिफिकेशन और दोहरीकरण के काम दक्षिण तमिलनाडु और केरला के बीच कनेक्टिविटी को और बेहतर बनाएंगे। इससे तिरुनेलवेली नागरकोइल सेक्टर पर पड़ने वाला दबाव भी कम होगा। इसी तरह तमिलनाडु के रोडवेज इंफ्रास्ट्रक्चर के और आधुनिक बनाने के लिए आज मैंने 4,500 करोड़ रुपए के 4 बड़े प्रोजेक्ट का भी लोकार्पण किया है। इनसे राज्य की रोड कनेक्टिविटी बेहतर होगी, यात्रा का समय कम होगा, साथ ही टूरिज्म और इंडस्ट्री को भी बहुत बढ़ावा मिलेगा। நண்பர்களே, கடல் வாணிபத் துறையோடு கூடவே இன்று இங்கே ரயில் மற்றும் சாலைகளை இணைக்கும் பல வளர்ச்சி திட்டங்களும் கூட தொடங்கப்பட்டிருக்கின்றன. ரயில் வழிகளின் மின்மயமாக்கலும், இரட்டை வழி ரயில் பாதைக்கான பணிகளும் தென் தமிழ்நாடு மற்றும் கேரளத்திற்கு இடையேயான இணைப்பை மேலும் சிறப்பானதாக ஆக்கும். இதனால் திருநெல்வேலி நாகர்கோயில் பகுதியின் மீது படியும் தாக்கமும் அழுத்தமும் குறைவாகும். இதைப் போலவே தமிழ்நாட்டின் சாலை வழி கட்டமைப்பை மேலும் நவீனமானதாக ஆக்க 4,500 கோடி ரூபாய் செலவில் 4 பெரிய திட்டங்களையும் நான் மக்களுக்கு அர்ப்பணிக்கின்றேன். இவற்றால் மாநிலத்தின் சாலை வழி இணைப்புகள் மேலும் சிறப்பானவையாகும், பயண நேரம் குறைக்கப்படும், அதோடு கூடவே சுற்றுலாவுக்கும் தொழில்களுக்கும் ஒரு உந்து சக்தி உண்டாகும். साथियों, आज देश होल ऑफ गवर्नमेंट की अप्रोच के साथ काम कर रहा है। रेलवे, हाईवे और वाटरवे भले ही अलग अलग डिपार्टमेंट लगते हो, लेकिन तीनों का उद्देश्य एक ही है। तमिलनाडु में बेहतर कनेक्टिविटी, बेहतर सुविधा और इंडस्ट्री के लिए बेहतर अवसरों को पैदा करना। इसलिए ये मैरीटाइम प्रोजेक्ट, रोडवेज प्रोजेक्ट, रेलवे प्रोजेक्ट, ये एक साथ शुरू किए या पूरे हुए हैं। मल्टी मॉडल कनेक्टिविटी की अप्रोच तमिलनाडु के विकास को तेज रफ्तार देगी। आधुनिक इंफ्रास्ट्रक्चर के निर्माण के लिए शुरू की गई पीएम गति शक्ति नेशनल मास्टर प्लान से भी इसमें बहुत मदद मिलेगी। मैं इन सभी परियोजनाओं के लिए आप सभी को और तमिलनाडु के मेरे सभी भाइयों बहनों को बहुत बधाई देता हूं।
நண்பர்களே, ஒருங்கிணைந்த முழுமையான கண்ணோட்டம் கொண்ட அணுகுமுறையோடு இன்று தேசம் பணியாற்றி வருகின்றது. ரயில்வே, நெடுஞ்சாலை, நீர்வழிகள் என பல்வேறு துறைகள் ஈடுபட்டாலும் கூட 3 துறைகளின் நோக்கம் என்னவோ ஒன்றுதான்: தமிழ்நாட்டை சிறப்பாக இணைப்பது, சிறப்பான வசதிகள் அளிப்பது, தொழில்களுக்கு சிறப்பான சந்தர்ப்பங்களை உருவாக்குவது. இதுதான். ஆகையினாலேதான் கடல் வாணிப திட்டங்கள், சாலை வழி திட்டங்கள், ரயில் பாதை திட்டங்கள் என இவை அனைத்தும் ஒன்றுபோல தொடங்கப்பட்டிருக்கின்றன அல்லது நிறைவடைந்திருக்கின்றன. பல்முனை இணைப்பு என்ற இந்த அணுகுமுறை தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மேலும் விரைவை கூட்டும். நவீன கட்டமைப்பை நிர்மாணிக்க வேண்டி தொடங்கப்பட்டிருக்கும் பிரதம மந்திரி கதி சக்தி தேசிய பெருந்திட்டம் காரணமாகவும் கூட இதற்கு பேருதவி கிடைக்கும். இந்த திட்டங்கள்